சார் வணக்கம் சார். நேற்றுலாம் ஸ்டாக்ல இருந்துச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம். இன்னைக்கு கேஸ் வந்திருக்கு, கொஞ்சம் எங்களுக்கு நேத்தெல்லாம் ஸ்டாக் இல்லாம இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்டாக் வந்திருக்குதுன்றாங்க. நியூஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன ஃபேக் நியூஸ் நியூஸ் சேனல் வச்சிருக்கீங்க? என்ன ஃபேக் நியூஸ் போட சொல்லுங்க. என்ன ஃபேக் நியூஸ்? என்ன ஃபேக் நியூஸ் போடுறத பாக்கலீங்களா? நேத்து ஸ்டாக் இருந்துச்சா? நேத்து ஸ்டாக் இல்ல, நியூஸ் போட்டோம். கூப்பிடு போலீஸ். ಸ್ನೇಹಿತರೆ, ನೆನ್ನೆಲ್ಲ ಬಂದು ಟೋಟಲ್ ಕೇಸ್ ಇದು. ನೆನ್ನೆಲ್ಲ ಸ್ಟಾಕ್ ಇಲ್ದೇ ಇತ್ತು, ಆಟೋ ಡ್ರೈವರ್ಗಳು ಆರೋಪಗಳನ್ನ ಹಿಡಿದ್ರು. ಈಗ ನಾವು ಬಂದು ಈಗ ಸ್ಟಾಕ್ ಬಂದಿದೆ, ನಾವು ಸ್ಟಾಕ್ ಬಂದಿದೆ ಅಂತ ಸುದ್ದಿ ಮಾಡಕ್ ಬಂದ್ರೆ ಈ ಟೋಟಲ್ ಗ್ಯಾಸ್ ಮಾಲೀಕರು ನಮ್ಮನ್ನ ಬೆದರಿಸ್ತಾ ಇದಾರೆ. ಪೊಲೀಸರನ್ನ ಬಿಟ್ಟು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಬೆದರಿಸ್ತಾ ಇದಾರೆ. ನಾವೇನು ಪೆಟ್ರೋಲ್ ಬಂಕ್ ವಿರೋಧ ಸುದ್ದಿ ಮಾಡಿಲ್ಲ. ಗ್ಯಾಸ್ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು, ಇವತ್ತು ಗ್ಯಾಸ್ ಬಂದಿದೆ, ಆಟೋಗಳು ಜಾರಿಯಲ್ಲಿ ನಿಲ್ತಿದೆ ಅಂತ ಸುದ್ದಿ ಮಾಡಕ್ ಬಂದ್ರೆ ಇವರ ಮಾಲೀಕರು ನಮ್ಮನ್ನ ಬೆದರಿಸ್ತಾ ಇದಾರೆ. கோலார் தங்கவயல் பொதுமக்களுக்கு நாங்களாகிய ஆட்டோ ஓட்டுநர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 3 நாளா இங்க வந்து கேஸ் இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் 3 நாளாக நாங்கள் வண்டி ஓட்டல. நான் வாழ்வாதாரம் என்ன பண்ணோம்? ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம ஊரில் படித்த இளைஞர்கள் தான் ஆட்டோ ஓட்டுறது. படித்தவங்க ஆட்டோ ஓட்டும் போது எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஃபேமிலியை பார்க்கட்டுமா, பசங்களை ஸ்கூல் எப்படி போகிறது? ஸ்கூல் ட்ரிப்பு தான் 90% ஸ்கூல் ட்ரிப் ஓட்டுறாங்க. ஸ்கூல் ட்ரிப்பெல்லாம் எக்ஸாம் டைம் வேறு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எங்களுக்கு ரொம்ப வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நேற்று இல்லை, முந்தினேற்று இல்லை கேஸு. அதனால் ஸ்டாக் வச்சுன்னு இல்லைன்றாங்க. அது மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு காலையில் கேஸ் வந்துருக்குது. நேற்று எஸ்எஸ்டி நியூஸ் வந்து கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டார். இன்னைக்கு காலையில் கேஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எத்தனையோ வேலையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து வீடியோ பண்ணியிருக்காரு. இந்த நியூஸ் நாங்கள் கொடுக்குறோம். எங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் தயவு செய்து இனிமேல் இந்த திண்டாட்டம் இருக்கக்கூடாது. கேஸ் இருந்தால் தான் பப்ளிக்கு நாங்கள் சர்வெண்ட்டு. பப்ளிக் இருந்தால் தான் நாங்கள் இருந்தால் தான் பப்ளிக்கு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் பப்ளிக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ் போனோம், இங்கேருந்து கோலார் வாடகை இருக்குது, இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போனோம். அதாவது ப்ரெக்னென்ட் லேடிஸை நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் கிட்டுன்னு போனோம். அப்படி இருக்கும்போது முக்கியமாக எக்ஸாமினேஷன் டைமில் இந்த மாதிரி கேஸ் இல்லைன்னா எங்களால் ஒன்றும் பொருட்படுத்த முடியாது. அதனால தயவு செய்து பழைய ரேட் ஃபர்ஸ்ட்ல 33 ரூபாய் இருந்துச்சு. இது முக்கியமான மேட்ரு. 33 ரூபாயிலேருந்து நாங்கள் கேஸ் போட்டு இருக்கிறோம். படிப்படியாக ஏறி இன்னைக்கு 55 போன வாரம் இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்தா 65. இந்த 65ம் குறைக்கணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோமே தவிர 65லேருந்து இன்னும் மேலே ஒரே ஒரு சிங்கிள் பைசா கூட ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த சேனல் மூலியமாக தெரியப்படுத்துகிறோம். தயவுசெய்து இந்த 65லேருந்து குறைக்கணுமே தவிர 65லேருந்து மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ டிரைவர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாங்க போயிட்டு வந்துடு. வண்டிக்கிட்டு வா.
வண்டி வெளியே வந்துருந்தா பஸ் வெளியே போயிட்டு அப்படியே